ஃபேக் இட் டு மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, நம்ம என்ன மாதிரி பண்புகள் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பண்புகள் இப்பவே மாதிரி நினைச்சு நம்ம நடிக்க ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், காலப்போக்கில் அது நமக்கு வர ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு பண்பு, இப்ப கோவப்படுறோம்னு வைங்களேன், கோபம் இல்லாம அமைதியா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நம்ம ஃபீல் பண்றோம். எந்த ஒரு சூழ்நிலையும் ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு அது பண்ண முடியலங்கும் பொழுது, பண்ண முடியலேன்னு ஏங்கிறத விட அது இப்ப வந்துட்ட மாதிரியும் நம்மளால பண்ண முடியும் மாதிரி நடிக்கணும். சும்மா ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி, கோவம் வரும்போது நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, டென்ஷன் ஆகும் பொழுது நம்ம டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம இருக்கணுங்கிற மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு ரொம்ப கூலா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. இப்படி கொஞ்சம் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது நம்முடைய மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும். இப்படி ஒரு பண்பு உனக்கு வந்துருச்சு, உன்னால இப்படி செயல்பட முடியும்ட்டு அப்படி நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே பழக்கமாக மாறும். அப்ப நமக்கு என்ன வேணுமோ அதை முடிவு பண்ணிட்டு அது இப்ப வந்த மாதிரி அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும். பல நேரங்கள் நீங்க பணக்காரர்களை பாத்தீங்கன்னா, பணக்காரர்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே பணக்காரர்கள் போன்ற அந்த மிடுக்கும் அந்த எண்ணமும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க செயல்பாட்டிலே பார்க்க முடியும். காலப்போக்கில் பணக்காரர்கள் ஆயிடுவாங்க. ஏன்னு சொன்னா, நம்முடைய மனசுக்கு நல்லது கெட்டது சின்னது பெருசு எதுவும் தெரியாது. நீங்க எதை அது காமிக்கிறீங்களோ அது நம்ப ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை போக்கஸ் பண்ணி அதை நோக்கி போகும் பொழுது மனசு அது அப்படியே உள்வாங்கி செயல்படக்கூடியதாக மாறும்.